மீனை பாருங்க சுறா வந்து உயிரோட வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. என்னென்ன மீன் கான்செப்ட் பண்ணிட்டு மீன் உங்களுக்கு நான் காட்டல பார்த்துங்க. இங்கே பாதி அவளுக்கும் அங்கோன்னு கிடக்கு. அங்கோன்னு ஒரு கிலோ 400 சொல்லுவாங்க. சடைய இந்த மீனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் சாவாது. நம்ம தண்ணிக்குள்ள இருந்து நம்ம வெளியே போட்டாலும் எப்படி சாவது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். வணக்கம் மக்களே, நான் தான் கடல்புறா, உங்கள் மீன் கடல்புறா. நேற்று உள்ள வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷை நாங்கள் உங்கள்கிட்ட காமிச்சிருப்போம். பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? என்ஜாய் பண்ணி நம்புகிறோம். இன்றைக்கி அதே நோக்கத்தோடு தான் நம்ம வலையிலக்க போகிறோம். இன்றைக்கி அதே மாதிரி மீன்கள்லாம் வருதான்னு பார்ப்போம். நேற்று உள்ள வேலைக்கு தூங்குறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு 2 மணிக்கு தான் வேலை முடிஞ்சிச்சு. 2 மணிக்கு கஞ்சி தான் குடித்தோம். 7 மணிக்கு சாப்பிட்றத 2 மணிக்கு சாப்பிட்டோம். அப்புறம் வலை கட்ட வேண்டி இருந்துச்சு. வலையை கட்டுறதுக்கு 3 மணி. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் டீ டைம் ஆகிட்டு மத்தியானம் சாப்பிடலை. அதுக்கு முதலாக தான் நம்ம கஞ்சி குடிச்சிட்டோமே. மதியம் வெறும் சாப்பாடு மட்டும் பொங்கி வச்சுருக்காங்க, குழம்பு எதுவும் வைக்கல. நைட்டுக்கு தான் இனி பார்க்கணும் மீன் எதுவும் பொரிப்பாங்களான்ட்டு. பொரிச்சு அப்படி சாப்பிட வேண்டியதான். நேற்று உள்ள வீடியோவில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேலை இருந்திருக்குண்டு. பெட்டி ஃபுல்லாக தண்ணி அதை கோரி வெளியே ஊற்றிருக்குது. இன்றைக்கி 3ஆவது நாளுக்கு வலையிலக்க போகிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி மீன் வந்துச்சுன்னா நம்ம இன்னும் ஒரு 3 நாளில் கரையை வந்துடுவோம். ஏன்னா பெட்டி ஃபுல்லாயிரும். அந்த நம்பிக்கையில் நம்ம இன்றைக்கி வலையிலக்குவோம். நேற்று நீவாட்டுக்கு மீன் அடிச்சுட்டு இன்றைக்கி அதே நீவாட்டு கிடக்குது. பாப்பா மக்களே, சுற்றி கப்பலாக போகுது பாருங்க. இதுதான் சரி, வலை இழக்குவோம் மக்களே. தொடாப்படுத்து போடு மெட்டின்னு. கட்டாப்பு தொட்டாப்பு இலக்கியாச்சு. கட்டாப்பு இலக்கிட்டு இருக்கோம். இப்போ நேற்று வந்த மீனை பற்றி கொஞ்சம் பேசணுன்னு இருந்தோம். ஆனால் வேலைப்பாடு இருந்ததுனால எதுவும் பேச முடியல. இன்றைக்கி வர்ற மீனை வச்சு நாங்கள் இப்போ எதுவும் பேச முடியுதான்னு பார்க்கோம். இல்லை இன்றைக்கும் மீன் அதிகமாக வந்துச்சுன்னா நல்லது தான். ஆனால் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மக்களே. மற்றபடி எதுவும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆமாம், இன்றைக்கி கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாகிட்டு ஐஸ் பாக்ஸ்லேயே 3 மணி நேரம் இருக்கிற மாதிரி ஆகிட்டு தண்ணி கோர வேண்டியது, மீன் ஐஸ் வச்சு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு. இல்லை உங்களுக்கு தெளிவாக என்னென்ன மீன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பொறுமையாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கலாம். கொஞ்சம் வேலை அதிகமாகிட்டு மக்களே, தப்பாக எடுத்துக்கிறாங்க. இன்னொரு நாள் நமக்கு மீன் நல்லா அதே மாதிரி வரும். உங்களுக்கு வீடியோ தெளிவாக எடுத்து போடுறோம். மொதல் கட்டாப்பு முடிய போகுது. இவ்வளோதான் இருக்குது. ஆனால் தானே பார்த்தீங்கன்னா தெரியும். கேன தூக்கி போட போகிறாங்க மக்களே. வலையில கேச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஏன்னா உரக்கலை பற்றில. இது ஆக்ஷன் மக்களே, இது ஆக்ஷன் மக்களே. நீங்கள் வந்து எங்களுக்கு பெரிய உதவி என்ன பண்ண போகிறீங்க. இப்போது புதுசாக வீடியோ பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இருக்குன்னு தோன்றவங்க ரெகுலராக பார்ப்பீங்களா? அப்படி யாராவது இருப்பீங்க கண்டிப்பாக. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாம் ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகும். லொக்கேஷன் வந்து தூத்துக்குடி. பேசுகிறது உங்கள் மீன் கடல்புறா. சப்போர்ட் பண்ணுறது நீங்கள். லவ் யூ. கிட்ட இப்போ இழக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கும் அவர்களை இழக்கிறார்கள். அதே இருவர்கள். மூத்தவர் சின்னவர், சின்னவர் அவர், பெரியவர் இவர். மக்களே கொஞ்சம் பண்ணாதான் ஓடுது இன்னைக்கு. அவ்வளவு உரக்கெல்லாம் அலையுது. அப்படிதான் இருக்குது, என்னன்னு தெரியல. சரி மக்களே, இந்த கட்டாப்பு இழக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் இது போக இன்னும் 2 கட்டாப்பு இருக்கு மக்களே. அந்த கப்பலை பார்த்தீங்களா? கப்பல் இதோட முதல் கப்பல் போகுது. இப்போ ஒரு கட்டாப்புக்கு ஒரு கப்பல். இந்த 2வது கட்டாப்புக்கு இடையிலே ஒன்று வரும் கண்டிப்பாக. ஏன்னா இது ஃபுல்லாகவே 2-வே ட்ராக் கிடையாது, வே பாயிண்ட். இது கப்பல் போகிறதுக்குள்ள வே பாயிண்ட்டு. ஒன்று போகும், ஒன்று வரும். வலை இழக்கிற முனைக்குட்டி இந்த சரௌண்டிங்கில் இந்த கிரவுண்டில் மட்டுமே 8 கப்பல் போச்சு. ஆமாம், இப்போ நாங்கள் வலை இலக்கிட்டு நைட்டு எங்கள் வலை மேலே கப்பல் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேர்ல்டு வைடாக இதான் அவங்களுக்கு. அதில் நாங்கள் நேரடியாக கேப்டனை கூப்பிடுவோம். இப்போ இந்த ஒரு கப்பல் வருதுன்னா அது டேங்கர் ஷிப்பாக, கார்கோ ஷிப்பாக எல்லாமே பார்த்துட்டு அந்த டேங்கர் கப்பலை நாங்கள் கூப்பிடுவோம். லைனில் கேப்டன் சாரை கூப்பிட்டு என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் இங்கிலீஷில் தான் பேசுவோம். அவங்க மனசு வச்சு லைனில் வந்தாங்க. நாங்கள் சொல்கிற காம்போஸுக்கு கொஞ்சம் நவுட்டி போவாங்க, கப்பலை மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. அப்படி போனால் நமக்கு எந்த டேமேஜும் கிடையாது. அவங்க ஒருவேளை உறக்கத்துலேயோ இல்லை ஒரு கவனக்குறைவுனாலேயோ போனாங்கன்னா நம்ம வலை அவ்வளோதான், துண்டாக்கி போட்டு போயிடுவாங்க. ஒரு வலை இங்கிட்டு போவோம், ஒரு வலை இங்கிட்டு போவோம். இந்த வலையை பிடிச்சி தேடிச்சு அலையணும் நாங்கள்.
இப்போ நமக்கு கடல் இப்படி அமைதியா இருக்கிறப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுவே கடல் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கிறப்போ அந்த வலையை தேட நமக்கு தான் பெரிய துன்பம். அப்போதான் நாங்க கப்பல்காரங்களை பார்த்து இறக்க இல்லாதவன்னு நினைப்போம். ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு தான் வலை இழக்கிறோம். பாருங்க 4 கட்டாப்பு, 1 டன் அடிக்கிறதுக்கு 5 லட்சம். இதுல நம்மகிட்ட இருக்கிறது 6 டன்னு. நம்ம கணக்கு போட்டுக்காங்க எவ்வளவு வலையை நம்ம செலவு பண்ணிருக்கோம். 1-2 கப்பல் நாங்க வலை பிடிக்கும் போது எங்களை வந்து பார்க்காங்களா பார்க்க முடியாங்களான்னு தெரியல. நேராவே வந்துருந்தாங்க மக்களே. இந்த வீஞ்சி இருக்குல்ல, இந்த வீஞ்சிக்கு நேராவே வந்துருந்தாங்க. வந்து நம்மளுக்கு இந்த காஞ்சனா படத்துல சரத்துக்குமார் வந்து பயங்கட்டி விட்டு போவார்ல, அந்த மாதிரி வந்துட்டு போயிருந்தாங்க. அது வேற பயமா இருக்குது. ஆமா சரி, இப்போதைக்கு எந்த கப்பலும் வரல. கப்பல் அப்படி வந்து நைட்டு வலை இலக்கி முடிச்சதுக்கு பிறகு நைட்டு கப்பல் வந்துச்சுன்னா எப்படி பேசுறேங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். நான் தான் பேசுவேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிடுவோம், பயமா தான் இருக்குது. சரி ரைட்டு மக்களே, வலை இலக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. ஆமா தண்ணி இனியே குடிச்சிட்டு அடுத்த கட்டாப்பு இழக்கிறதுக்கு நம்ம தான் போகணும். மகளே, இந்த கட்டாப்பு முடியுது. ஆமாம், சிறப்பாக முடியுது மகளே. சொன்ன மாதிரி பாருங்கள், கப்பல் வந்துருக்குது பாருங்க. 2 கப்பல் ஒன் வேல போன மாதிரி 1 by 1 வந்துட்டு இருக்குது. ஆமாம் நல்லா முடிஞ்சாயிட்டு. அடுத்துக்கிட்ட நம்ம எல்லாருக்கும் தத்தா ரெடி பண்ணி வச்சிட்டாவே, எல்லாத்தையும் தாக்கி வச்சிட்டாவே. கிளைமேட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க கிளைமேட்டு. நம்ம ஆனந்தனும் மூர்த்தியும் இலக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் கட்டாப்ல இன்னைக்கு மீன் வரட்டும் மக்களே, பார்ப்போம். எல்லாரும் வேண்டிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இருக்கோம் மக்களே, பார்ப்போம். இதாட்ட 4வது கட்டாப்ல இன்னைக்கு வருதான்னு பார்ப்போம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வலை இலைக்கு முடிக்க போகிறாங்க. 4வது கட்டாப்பு நம்ம கேன் குடிக்கிறது தான் இருக்குது. எப்பவும் போல் நம்ம தாத்தா தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல. இலைக்கு முடிக்க போகிறாங்க. நாளைய பொழுது நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு கட்டாப்பு இருக்குது. இலக்கிட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். நைட்டு உங்களுக்கு வந்து அதில் உள்ளதும் பாதி போட்டுருவோம் சேனலில். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். ஃப்ரெண்ட்ஸ், தொட்டா போட்டு முடிச்சிட்டாங்க. கேனை நம்ம ஆனந்தன் இழக்க போகிறாரு. இலக்கி முடிச்சிட்டாரு. அவ்வளோதான், வெற்றிகரமாக அழகூடி இறக்கி முடிச்சிட்டாங்க. நம்ம அடுத்த கட்டாப்பு இறக்கும்போது போடுறோம். போடுறாங்க. ஒரு 5 பேன் தள்ளி கொண்டு போடுவாங்க. அவ்வளோதான், இழக்க வேண்டியதுதான் மக்களே. உங்கள் மீனன் கடல்புறா கப்பலை பாருங்கள். இப்போது நம்ம வந்து நம்ம வலை பின்னாடி தான் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு நேராக தான் அந்த கப்பல் போகுது. தெரியுதா உங்களுக்கு? இந்த கப்பல் அதுக்கு நேராக ஒயரை ஒன்று கிடக்குது பாருங்க. எல்லாம் நம்ம வழக்கோடி தான் போகுது. இப்போது நம்ம வயர்லெஸில் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூப்பிடுவோம். ஆமாம், மணி இப்போது 6:15 மக்களே. பொழுது எப்படி இருக்குது பாருங்கள். மழைக்கு வாய்ப்பு இருக்குதா? நைட்டு தான் தெரியும். கடைசி கட்டாப்பு 4வது கட்டாப்பு இலக்கிட்டு இருக்கோம். அம்மா பாருங்க, 4வது கட்டாப்பு இலக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 16 கட்ட இருக்கு. இன்னைக்கு நான் 2 கட்டாப்பு இழக்கிறதா தான் இருந்துச்சு மக்களே. உடம்பு முடியல. நேற்று வந்து மீன் ஐஸ் வைக்க போன இடத்துல கொஞ்சம் இதாயிட்டு, வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு இலக்கிடுவோம். எல்லா கட்டாப்பையும் இலக்கி முடிச்சாச்சு. பேராசூட் இலக்கிட்டு இருக்கோம். 4 கட்டாப்பு சிறப்பாக இலக்கி முடிச்சாச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா தெரியும், பேராசூட் இலக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் மின்னல் 2-3 இடிச்சு மக்களே. மழை நைட்டு பெய்யும்னு நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா எப்படி இடிக்குன்னு பார்த்தீங்களா? நைட்டு மழை பெய்யும்னு தான் நினைக்கிறேன் மக்களே. அது சின்னதாக அடிக்கிறது வந்து லைட்டு. நாங்கள் கொடி கம்பு போட்டிருக்கோம்ல, அந்த லைட்டு பின்னாடி பெருசாக அடிச்சு பார்த்தீங்களா? அதான் இன்னைக்கு இடிச்சுட்டு கிடக்கு.
மக்களே இப்போ நம்ம ரசம் சாப்பிட போகிறோம். ரசம் மீன் பொரியல். ஆமாம், அதான் சாப்பிட போகிறோம். இதான் நைட்டு சாப்பாடு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உறங்குவோம். உறங்கிட்டு வலை பிடிப்போம் மக்களே. மக்களே வலை பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் பாராசூட்டு தூக்கணும். ஆமாம், 3வது கடலில் நமக்கு இந்த கடலுக்கு மீன் காற்றுனால மிதவுல தான் இல்லை கூயிட்டு எனக்கு வயதில் நிலவு கிளம்பிடும். இன்னும் சிக்னல் லைட்டு தெரியல கண்ணுக்கு. ஆமாம் மகளே, கொடி படிச்சாச்சு. ஆமாம், இந்த கடல் இந்த கட்டாப்புக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்று இந்த கட்டாப்பு கை கொடுக்கல. நேற்று மீன் வந்த இடத்துல தான் இந்த தொட்டாப்பே போட்டிருக்கோம். அது கடைசி கட்டா பிடிச்சோம்ல, அந்த இடத்துல தான் இந்த தொட்டாப்பு விழுந்துருக்குது. பிடிச்சி பார்ப்போம். வலை பிடிக்கும்போது பார்ப்போம் மக்களே. 3வது நாள் வலை வாங்கிட்டு இருக்கோம். 3வது நாள் மொதல் கட்டாப்பு வாங்கி பாதி வலை உள்ளே வந்துட்டு பாதி வலை உள்ள தண்ணிக்குள்ளே கிடக்கு. அது போக 3 கட்டாப்பு தண்ணிக்குள்ளே கிடக்கு. இன்றைக்கும் பாதி வலையிலையும் வெறும் 4-5 மீன் தான் மக்களே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் இவ்வளோதான், மொத்தமே 5 மீன் தான் வந்திருக்கு. வேறு எந்த மீனுமே வரல. நேற்று மாதிரி தான் இருக்குமா என்னன்னு தெரில. நேற்று நான் கடைசி கட்டாப்பில் அடிச்சுட்டு மீன். இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் நமக்கு 3 கட்டாப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கலாம் மீன் வரும்னு. பார்ப்போம் அது மீன் எதுவும் வருதா எப்படின்னு. சரி மக்களே, அடுத்த கட்டாப்பு உங்களை பார்க்குறேன். ஒரு கட்டாப்பு 300 இறங்குன வலை. உண்மையிலே 300 பாயிண்ட். அந்த மீனை பாருங்க, எழுந்திரிச்சு கூட இப்படி வந்து நம்ம ரொம்ப மோசமாயிரும். நேச்சுரல் ரோகம் வாங்கினா ரொம்ப நடத்துகிற மாதிரி ஆயிரும். ஆனால் இப்போதான் இருக்குது. சரி, அதனால அந்த கட்டாப்பு பார்ப்போம். மீன் பண்ண உடம்பு வச்சுருவோம் மக்களே. நல்ல மழை பெய்யுது. ஆமாம், இந்த வேலை போட்டாச்சு. மழைக்குள்ளேயும் பால் போய் எடுக்கிறதுக்கு ஸ்பாரன்ஸ் வீரர் போகிறாருங்க. செட்டு வலை வாங்கணும். மழை வந்துட்டு அதனால ஒரு டீ போட்டு அடிக்கிறோம். காப்பியை பார்த்துருக்கணுங்க, பால் காப்பி. ஆமாம், நைட்டுக்கு இப்போ ஜாலியாக இருக்கோம் நாங்கள். மீன் தான் வரல. ஆமாம், மீன் தான் வரல. ஆமாம் மக்களே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தீபாவளி கொண்டாடுற பிஸியில் இருக்கீங்க. நம்ம தீபாவளி கழிச்சு தான் இந்த இதிலே போனோம். தீபாவளி கழிச்சு தான் வர்ற மாதிரி இருக்குது. ஆமாம், ததா காப்பி கத்ததா. எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்க, சீக்கிரமா நாங்கள் கரையை வரணும் அப்படின்ட்டு. வணக்கம் மக்களே, 2 கட்டா பிடிச்சிருக்கோம். 2 கட்டாப்புல வந்த மீனை பாருங்க. இதான் 2 சுறா, இது ஒன்று, அப்புறம் சின்ன பால் சுறா ஒன்று. இது பால் சுறா கிடையாது, இது வேற ஜாதியா. அதுக்கப்புறம் 5-6 பொடிசு. இவ்வளவுதான் நிலவரம். வேற பெருசா நீங்க சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. நேற்று இதே மாதிரி இந்த நிலைமையில தான் பெய்யிட்டு இருந்துச்சு. 4வது கட்டா வரும்போது நிலைமை மாறிச்சு. இன்னைக்கு எப்படி வரதான்னு பார்ப்போம். அப்படின்னா சொல்லப்படலாம் மக்களே, வேற 2 கட்டாப்பு வந்திருக்குது. ஆமா, இப்போதைக்கு வந்திருக்கிற மீன் இதுதான். முத கட்டாப்புலயும் மீன் இல்லை, 2வது கட்டாப்புலயும் எங்களுக்கு போதுமான மீன் இல்லை. ஆனா 3வது கட்டாப்பு வாங்க போறோம். நேற்று மாதிரி எங்களுக்கு மாறி அமையணும் அப்படின்னு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க. ஆமா, கடல்ல போட்டிருக்கிறோம். விளைக்கிறது நம்ம கடமை. ஆமா, விளைய செய்யறது தேவன்ற மாதிரி நாங்கள் கடல்ல போட்டு இப்போதைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, கர்த்தர் நமக்கு போதிய பலனை அளிப்பாருன்னு நம்பிக்கையோட 3வது கட்டாப்பை போய் இழுக்க போறோம். ஆமா, நன்றி மக்களே. 3வது கட்டாப்பு வாங்கிட்டு நாங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா புறா பிடிச்சிருக்கோம். பால் புறா பாத்தீங்கன்னா தெரியுதா? நல்ல சைஸ் தான். ஒரு 15 கிலோ இருப்பான். முரட்டு சைஸ் தான். தெரியுதா? அதான் வேணுமா இல்லைங்க, மருத்துவத்துக்கு ரொம்ப நல்லது. கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வீடு வந்து கொரியர் வைக்கணும் நண்பர்களே. மகளே, ஒரு பண்ணியே வந்திருக்குது 3வது கட்டாப்பு. பாருங்க கட்டாப்பு. இல்லை என்ன வா, புள்ள எடுத்து போடலையா? குளிருதா? உனக்கு குளிருதா? தோல்லாம் உனக்கு ஸ்ட்ராங்காக தானே இருக்கும்.
டிக்கி மாதிரி வா மகளே. இதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறோம், இதுக்கு என்ன காரணம்ண்டு. ஆமா சரி, அடுத்த கம்பு வந்துட்டு அதை பிடிப்போம். கிளைமேட்டை பாருங்க, மழைக்குள்ள தான் மழை வாங்கிட்டு இருக்கோம். வர்ண பகவான் நம்மளை போட்டு சோதிக்காரு. வடிவேல் காமெடி ஒரு பாட்டி வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குதுதா ஓடுமோல்ல. மக்களே இப்போ நாங்கள் மழை ஒழிஞ்சு டீ குடிக்க வந்தோம். தாத்தாவை பாருங்க கத்தியை வச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா கடலுக்கு போகிற ஆளுக்கு எப்படி இருக்காங்கன்ட்டு. பயம் அறியாதவன்னு சொன்ன மாதிரி நாக்கில் எதுவுமே விட்டாத தாத்தா, எதுவும் ஆகாதுண்ணே. சரி, நல்ல கிளைமேட்டுக்கு மழை தான் பெஞ்சிட்டு இருக்குது, மீன் கிடையாது நமக்கு இப்போதைக்கு. சூரியன் இன்னைக்கு வர மாட்டேங்காரு, மழை அப்படியே கிடக்குது. பயங்கர டீ வேணுனாங்க, இந்த டீ போட்டாச்சு. இதில் ஒரு 2 கட்டை வாங்கினோம். காற்று இன்னைக்கு கொஞ்சம் இறங்குது. நேற்று கிளைமேட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தண்ணியில் நல்லா ஊதா கலரில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பொழுது விடிஞ்ச உடனே கொஞ்சம் மினுங்குது. பையங்க எல்லாருமே பின்னாடி டீ குடிச்சிட்டு இருக்காங்க. யோசியா மக்களே, இன்னைக்கு வந்து பாடு நிலவரம் இதான். ஆமாம், ஒரே ஒரு சின்ன பன்னிக்கோளா மாமன் குரல் எடுத்துட்டு இருக்காவ. மற்றபடி வந்த மீன் அந்த அவுல்ஸ்லாம் ஆகாது, கருவாடி தான் போடணும். அப்படி தான் இருக்குது. ஏன்னா லேட் ஆகிட்டு பார்த்து பிடிக்கிறதுக்கு எல்லாம் செக்கிலுக்கே பட்டிருக்குது. நம்ம வெளுப்புக்கு பிடிச்சிருக்கோம். அப்புறம் ஒரு 3 மயில் பார்த்துக்கோங்க, மயில். இந்த சுறா வந்து உயிரோட வந்துச்சு. ஆமாம், 3 மயில். செகண்டு மயில் அவ்வளவும், ஏன் செகண்டு பண்ணி மழை மாம்சு மீன் கொண்டுட்டு இருக்காப்ப. அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாடு இவ்வளோதான். 3 மைல் இதான் பாடு. ஒரே மழை, மழை அடிச்சு ஆட்டி வருது. இந்த இதில் உங்களுக்கு ஒரு மார்க் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து கனவா கடிச்சிருக்குது. பண்ணி வலையில கிடக்கும்போது சின்ன சின்ன பொடி பொடி கனவா நண்டு சேர்ந்து சட்டை பண்ணிட்டு தான் இருக்கும். இப்படி தான் நல்ல இதை ஆவமாக்குறது ஃபுல்லாக அவனை வேலை. ஆமாம், அப்புறம் 5-6 சூறை கிடக்குது. ஒரு ஊமை கொட்டான் மேலே ஒரு 2-3 மீன் இருக்குது. இப்போது எங்கே நம்ம போகிறோம்னா ஒரு 20 மைலை குறைச்சி போகிறோம். 20 மைலை குறைச்சி போகிறோம். கிளைமேட் இன்னும் விடுற மாதிரி இல்லை, ஃபுல்லாக மழை தான் விழுந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக மழையில தான், இல்லாட்டி இந்த கடலை ஃபுல்லாக இந்த பேலன்ஸ் இருக்கிற கடலை ஃபுல்லாக மழையில தான் தெரில. ஐஸ் அடிக்கிற கிளம்பிட்டானோ பையனுவேன். ஐஸ் அடிக்க போகிறோன்னா ஐஸ் அடித்து வரட்டும், நம்ம மேலே இருந்து அந்த மீன் எடுத்து கொடுப்போம். பாடு முன்ன மாதிரி கிடையாது மக்களே, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது நிலமை. வர போக்க பார்த்தா உங்கள் கூட தான் எங்கேயாட்டு வேலைக்கு வரும்னு நினைக்கேன். இப்போலாம் பங்கு பார்க்குற மாதிரி இல்லை, ஃபுல்லாக பேட்டாக தான் கிடைக்குது. ரொம்ப மோசம். ஊமங்கோட்டை சைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த சைஸுக்கு வர்ற ஊமங்கோட்டை இந்த சைஸுக்கு இருக்குது. அப்படிங்க நிலமை எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப மோசம். சரி மக்களே, இன்றைக்கி வீடியோவில் தான். வீடியோ வேறு பெருசாக மீன் எதுவுமே காட்டுறதுக்கு இல்லைல்ல. சுறா இன்றைக்கி வந்துச்சு, சுறா ஒரு 5 சுறா வந்துச்சு, அதையும் காட்டுறோம் பாருங்கள். பெட்டியில் கிடக்குது, கிடக்கு பாருங்க. ஷார்க்கு அது ஒன்றாவது. ஷார்க்கு கிடக்கு பாருங்க, கேரை கிடக்குது. ஆமாம், சொல்லுங்க முடியுண்ணா தானே. ஆமாம், 4 மயில் சொர குட்டி பண்ணிக்கலாம். ஆமாம், சரி, சூறா பரலா எல்லாம் வந்துருக்கு மக்களே. திரும்பவும் பழையபடி அங்கே தான் போகிறோம். அதனால் ஒரே மழையும் கிளையுமா இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆமாம், போதிய பாடம் இல்லை. சரி பரவாயில்ல, நேற்று கொஞ்சம் பரவாயில்ல பாடு. இன்னைக்கு கொஞ்சம் டல்லு. ஆனால் இன்னைக்கு ஈவினிங் வேலை போடுறதுல வரும் நம்பிக்கையோடு போகிறோம் மக்களே. ஆமாம், எல்லாம் பிரார்த்தி ஜெபம் பண்ணிக்கிடுங்க எல்லாம் நாளைக்கு. ஆமாம், ஏன்னா ஒரு நாள் 2 நாளையெல்லாம் நாங்கள் கரையை திருப்பணம் போட்டேன். ஆமாம், தீபாவளிக்கு உங்களோட வந்து சேரணும் நாங்கள். வரேன் லேட் ஆகும்னா ரைட்டு கூட ஒரு காமனா. சரி மக்களே, இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான். லிவி மக்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிடு. மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்கள் இப்போ 5 ரூபா தரவு பண்ணுறோம். ரைட் மக்களே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான்.
பார்ப்போம். அடுத்த இன்னொரு நாள் இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். இது பண்ணி ஈரல், இதையும் நாங்கள் கூட்டுக்கு எடுக்க போகிறோம். இப்போது எங்களுக்கு கடல் மேலே வந்து அசைவம் சாப்பிட்னா அந்த மாதிரி தான் ஆட்டு ஈரல் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும்.